ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதா பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீசாரதாம் பாவயே. அம்மா தொடர்கிறாள். 1864 ஆண்டு சாரதைக்கு வயது 11. ஊரிலே பெரிய பஞ்சம் வந்தது. வங்கத்து வர்க்கடம் என்று அதை சொல்வார்கள். பஞ்சத்தில் மக்கள் பரிதவிப்பதை ராமச்சந்திரரால் காண சகிக்க முடியவில்லை. தாம் அறுவடை செய்திருந்த நெல்லை அப்படியே ஏழைகளின் அன்னதானத்துக்கு செலவிட்டார். அரிசி புழுக்குவதும் தானியங்களோடு சேர்த்து அதை கிச்சடியாக சமைப்பதுமே ஷியாமாவுக்கும் சாரதைக்கும் வேலையாயிற்று. சாருவுக்கு மட்டும் சுத்த அன்னமாக வடித்து போடு, பாக்கி நம் எல்லோருக்கும் புழுங்கரிசி கிச்சடிதான் என்று ஷியாமையிடம் ராமச்சந்திரர் உத்தரவு போட்டுவிட்டார். பெண் அத்தனை செல்லம். எத்தனையோ ஜமீன்தாரர்களுக்கும் மிராசுதாரர்களுக்கும் இல்லாத பெரிய மனசு ஏழை ராமச்சந்திரருக்கு இருந்தது. வயிறு காய்ந்த ஏழை பட்டாளம் அன்னதாத்தா என்று வாழ்த்தி கொண்டு அவரது குடிலை மொய்த்தது. சாருவின் சந்திர முகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு பாதி பசி தீரும். அவள் பரிந்து பரிமாறினால் அன்னபூர்ணேஸ்வரியே உணவிட்டது போல உதரம் மட்டுமின்றி இதயமும் நிரம்பி வெளியேறுவார்கள். தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பெண் ஒருத்தி பசி கொடுமையில் வெறிபிடித்து ராமச்சந்திரர் வீட்டுக்குள் பிரவேசித்தாள். செக்கச் சிவந்து பிதுங்கி இருந்த அவளது கண்களில் மாட்டுத் தொட்டியில் நிரம்பி இருந்த தவிட்டு கழிவு நீர்தான் நேரே தெரிந்தது. ஓடினாள் அவ்விடம். முரட்டு தவிட்டை தோண்டி எடுத்து அவசர அவசரமாக விழுங்கலானாள். கிச்சடி இருக்குடி அம்மா, தவிட்டை தின்னாதே என்று சாரதை கூவியதை கூட முதலில் அவள் காதில் விழவில்லை. 4 பிடி தவிடு உள்ளே போன பின்தான் அவளது காதடைப்பு போய் குரலே கேட்டது. அந்த ஹரிஜன பெண்ணுக்கு சம்பிரமமாக இலை போட்டாள் சாரதை. கொதிக்க கொதிக்க கிச்சடியை கொண்டு வந்து பரிமாறினாள். உண்பதற்கு அவள் எப்படி பறக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு விசிறி கொண்டு வந்து ஆவி பறக்கும் கிச்சடியை விசிறினாள். ஒரு விசிறி போதாது என்று 2 கைகளில் 2 விசிறி வைத்து கொண்டு தடுமாற்றம் இல்லாமல் 2 கைகளாலும் விசிறினாள். இனிமையே உருவான பால சாரதாம்பிகை. இப்படி எத்தனையோ ஏழைகளுக்கு இரட்டை விசிறி மரியாதையை செலுத்தினாள். ராஜாக்களுக்கு இரட்டை சாமரம் இரட்டுவது மரியாதையெனில் தீனர்களுக்கு இது அதைவிட பெரிய மரியாதை அன்றோ? அன்று யாரும் சொல்லாமலே பதிதேவருக்கு விசிறினாள். இன்று பட்டினி பட்டாளத்தின் உணவை 2 கைகளாலும் விசிறினாள். அது பாதிவிரத்தியம், இது அம்மா தத்துவம். இந்த 2ம் பின்னி பிணைந்ததே சாரதையின் சரிதை. 13ஆம் பருவத்தில் சாரதாமணி மீண்டும் காமார்புகூருக்கு வந்தாள். அப்போது கதாதரர் தக்ஷிணேஸ்வரத்தில் இருந்தார். சந்திரமணி தேவியும் பிள்ளையுடனேயே தக்ஷிணேஸ்வரத்தில் தான் இருந்தாள். காமார்புகூரில் சாரதாவின் மூத்த மைத்துனர் ராமேஸ்வரரும் அவரது மனைவி சாகம்பரியும் குழந்தைகளுமே இருந்தனர். மதனி சாகம்பரிக்கு சாருவை போல் சுறுசுறுப்பு கிடையாது. சாரதைக்கோ காலையில் எழுந்தவுடனேயே குளித்தாக வேண்டும். பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக இருந்த புறக்கடை கதவை திறந்து வைத்துக்கொண்டு அப்படியே யோஜனையில் நின்றாள் சாரதை. மசமசவென்று இன்னும் எத்தனை நாளை குளிக்காமல் இருப்பது? மன்னி எப்போது வருவாரோ அது மட்டும் காத்திருப்பதா? தனியாக தடாகத்துக்கு போகலாம் என்றாலோ மணமானவள் 13 வயசான பின் அப்படி செல்வது யுக்தமில்லை. வெட்டியாக காலை வேளையில் குளிக்காமல் வேலையோ பூஜையோ ஏதுமே செய்ய முடியவில்லையே. சிம்மவாகினி, இதென்ன சங்கடமடித்தாயே என்று குறைப்பட்டு கொண்டு நின்றாள். திடீரென்று எங்கிருந்தோ 8 பெண்கள் அவள் முன் வந்து நின்றார்கள். அதில் 4 பேர் பிரிந்து அவளுக்கு முன்பாக அணிவகுத்து நின்றார்கள். ஏதோ ஒரு உள்ளுணர்ச்சி சாரதையை பிடித்து தள்ள அவள் 5ஆம் அவளாக போய் நடுவில் நின்றாள். 8 பேரில் மீதமிருந்த 4 பெண்கள் அவளுக்கு பின்னே வரிசையாக நின்றனர்.
நவதுர்கைகளைப் போல் அந்த 9 பேருமாக ஹால்தார்புகுல் ஏரிக்கு சென்றனர். நீராடினர். குடத்தில் நீர் எடுத்து கொண்டு திரும்பினர். வீட்டு புறக்கடை வந்ததுதான் தாமதம். அந்த 8 பேரும் எப்படி திடீரென வந்தனரோ அவ்வாறே மறைந்தும் விட்டனர். அன்று மட்டுமல்ல, சாரதை அம்முறை காமார்புகுல் இருந்த அத்தனை தினங்களும் இப்படியே நடந்தது. அவர்கள் யார் என்று சாருவுக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ அவர்களிடம் அவள் அது பற்றி கேட்கவும் இல்லை. அவர்களும் துணை வந்தது தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை. ஜெகன்மாதாவுக்கு 8 பாங்கியர் பணிவிடை புரிவார்கள் என்று இந்நிகழ்ச்சியை கூறும் சுவாமி கம்பீரானந்தர் குறிப்பிடுகிறார். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.